தாத்தா தாத்தா இந்தாங்க ஆப்பிள் சாப்பிடுங்க. நான் வந்து ட்ரெஸ்ஸு ஏதாவது வாங்கிட்டு வரேன். இங்கே இருக்குங்களா? இங்கே இருக்குங்களா? சாப்பிட வேண்டிய வரேன். சரி சரி ஓகே. தாத்தா எங்கே ஆப்பிள் சாப்பிட்டீங்களா இல்லையா? ஆப்பிள் சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிட்டீங்களா? ஆப்பிள் சாப்பிடுங்க. கூட ட்ரெஸ் எடு. மக்களே, யாருடா இந்த தாத்தா, எதுக்குடா இந்த மாதிரி பண்றாங்கன்னு நீங்க நினைக்கிறது எனக்கு. எங்க வீட்டுக்கு வெளியில சும்மா நின்றுட்டு இருக்கும் போது இந்த தாத்தாவை பார்த்து உச்சி வெயில்ல இந்த தாத்தா பாட்டில் எல்லாம் பொறுக்கிட்டு பசியோட நின்றுட்டு இருந்தா. பசிக்குதுன்னு சொன்னோன்னு உடனே வீட்டுல இருந்து ஆப்பிள் எடுத்து கொடுத்துட்டு இந்த தாத்தாவுக்கு ஏதாவது ஒரு புது ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம்னு தோணுச்சு. அதனால வேகமா கடைக்கு போய் லுங்கி டிஷர்ட் செப்பல்னு சொல்லி எங்களால முடிஞ்சது வாங்கி கொடுத்தோம். அப்புறம் தான் நாங்க இந்த தாத்தாட்ட பொறுமையா நின்று பேசினோம். வேலை எதுவும் கிடைக்காம தான் இந்த மாதிரி பாட்டில் எடுத்து அதுல வர காசை வச்சு சாப்பிட்டு இருக்குன்னு சொன்னார். அது மட்டும் இல்லாம இவர் தன்னோட குடும்பத்தை பிரிஞ்சு வந்துட்டேன்னு வேற சொன்னார். இப்போ நம்ம காரைக்கால்ல வீடே இல்லாம வெறும் பிளாட்ஃபார்ம்ல தான் தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம காரைக்கால் காமராஜர் சாலையில தான் எப்போதும் இருப்பேன்னு சொன்னாங்க. இந்த வீடியோ பாக்குறவங்கள இந்த தாத்தாவுக்கு ரெகுலரா ஃபுட் வாங்கி தரணும். உங்களால முடிஞ்சா ஏதாவது வேலை வாங்கி தாங்க, அதுவே போதும். காரைக்கால் மக்களே, நீங்க நினைச்சா இது முடியும்னு நினைக்கிறேன்.